ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல். ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல். இதய சுரங்கத்துள் எத்தனை கேள்வி. ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல். இதய சுரங்கத்துள் எத்தனை கேள்வி. காணும் மனிதருக்குள் எத்தனை சலனம். காணும் மனிதருக்குள் எத்தனை சலனம். வெறும் கற்பனை சந்தோஷத்தில் அவனது கவனம். கற்பனை சந்தோஷத்தில் அவனது கவனம். ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல். காலை எழுந்தவுடன் நாளைய கேள்வி. காலை எழுந்தவுடன் நாளைய கேள்வி. அது கையில் கிடைத்த பின்னும் துடிக்குது ஆவி. கையில் கிடைத்த பின்னும் துடிக்குது ஆவி. ஏனென்ற கேள்வி ஒன்று என்றைக்கும் தாங்கும். ஏனென்ற கேள்வி ஒன்று என்றைக்கும் தாங்கும். மனிதன் இன்ப துன்பம் எதிலும் கேள்விதான் நெஞ்சும். இன்ப துன்பம் எதிலும் கேள்விதான் நெஞ்சும். ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல். எனக்காக நீ அழலாம் இயற்கையில் நடக்கும். எனக்காக நீ அழலாம் இயற்கையில் நடக்கும். நீ எனக்காக உணவு உண்ண எப்படி நடக்கும். நமக்கென்று பூமியிலே கடமைகள் உண்டு. அதை நமக்காக நம் கையால் செய்வது நன்று. நமக்காக நம் கையால் செய்வது நன்று. ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல். ஆரம்பத்தில் பிறப்பும் உன் கையில் இல்லை. ஆ, ஆ, ஆரம்பத்தில் பிறப்பும் உன் கையில் இல்லை என்றும் அடுத்தடுத்த நடக்கும் உன் கையில் இல்லை. பாதை வகுத்த பின்பு பயந்தென்ன லாபம். பாதை வகுத்த பின்பு பயந்தென்ன லாபம். அதில் பயணம் நடத்திவிடு மறைந்திடும் பாவம். பயணம் நடத்திவிடு மறைந்திடும் பாவம். ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல். நாளை பொழுது என்றும் நமக்கென வாழ்க. அதை நடத்த ஒருவன் உண்டு கோவிலில் காண்க. நாளை பொழுது என்றும் நமக்கென வாழ்க. அதை நடத்த ஒருவன் உண்டு கோவிலில் காண்க. வேலை பிறக்கும் என்று நம்பிக்கை கொள்க. வேலை பிறக்கும் என்று நம்பிக்கை கொள்க. எந்த வேதனையும் மாறும் மேகத்தை போல. வேதனையும் மாறும் மேகத்தை போல. ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல். இதய சுரங்கத்துள் எத்தனை கேள்வி. காணும் மனிதருக்குள் எத்தனை கலரும். வெறும் கற்பனை சந்தோஷத்தில் அவனது கவனம். ஏழு ஸ்வரங்களுக்குள்
நிறுத்துங்கடா சங்கீதத்தை. ஐ ஹேட் மியூசிக். நம்ம கொள்கைக்கே விரோதமானது இந்த இசை ஒண்ணு, ஆசை ஒண்ணு. ரெண்டையும் முதல்ல ஒழிச்சாகணும். இல்லுகளை போடுறேங்கிறான், தொழிலாளிங்க வயிற்றுல அடிக்கிறேங்கிறான். வெக்கமா இல்ல உங்களுக்கு? எழுந்துறீங்கிறான். இன்னைக்கு ராத்திரிக்குள்ள இந்த போஸ்டர்ஸ் எல்லாத்தையும் கொட்டியாகும். சுவரட்டிகளும் போஸ்டர்ஸ்களும் நம்ம பிரச்சனைகளை தீர்க்குமாப்பா? முட்டாள். சுவரட்டிகள் கொள்கையை வளர்க்கும், நம்ம கொள்கை பிரச்சனையை தீர்க்கும். எந்த கொள்கையை சொல்ற? இந்த கொள்கையத்தான். முதல்ல கார்த்திக் ஃபைனான்ஸ் வைஸ் பிரசிடென்ட் டாக்டர் சூரிய அவர்களுக்கு இந்த மலர் மாலையை அணிவிக்கிறேன். நான் தான் அது. அடுத்தபடியா வாங்கிக்கோங்க. இப்போ நாமெல்லாம் எம்ஆர்பியினுடைய அற்புதமான பாட்டை கேட்டோம். எம்ஆர் பைரவிய நான் செல்லமா எம்ஆர்பி தான் கூப்பிடுவேன். அது ஒன்றும் தப்பு இல்லை நினைக்கிறேன். எம்எல்விக்கு அடுத்த வாரிசு இந்த எம்ஆர்பி தான், வேற ஆள் இல்லை. என்ன இன்னொன்னு பாத்தீங்களா? எம் ஃபார் மத்தியமாவதி, ஆர் ஃபார் ரஞ்சினி அண்ட் பி ஃபார் பைரவி. இந்த இடத்துல கை தட்டலாம். இப்படிப்பட்ட இந்த எம்ஆர் பைரவிக்கு நான் தான் ஃபேமிலி டாக்டர். ஆனா இந்த எம்ஆர்பிக்குன்னு ஒரு ஃபேமிலி கிடையாது தெரியுமா? இவங்க வாழ்க்கையே ஒரு பெரிய கேள்விக்குறி. அதனாலதான் இதய சுரங்கத்துள் எத்தனை கேள்வி அப்படின்னு பண்ணாங்க. பர்சனல் லைஃப் டச் பண்ணணும், அவ்வளவுதான் சொல்லுவேன். அதுக்கு மேல சொல்ல மாட்டேன். இந்த இடத்துல கை தட்டலம்பா, ஒவ்வொன்றுக்கும் உங்ககிட்ட கெஞ்ச முடியுமா? நான் டாக்டர் தானே, இருந்தாலும் சங்கீதம்னா செத்துருவன் தெரியுமா? நாடிய பிடிக்கும் போது பிடிப்ப கேட்க மாட்டேன். அந்த பாலக்காட்டு மணியர் அவருடைய தனியா ஆவர்த்தனம் தான் கேட்பேன். தெரியும் தெரியும், இதெல்லாம் வேணாம். எப்ப முடிச்சுக்கணும்னு எனக்கு தெரியும். நான் ஒண்ணு வேற கேட்டு வரல. அடுத்தாப்புல இன்னொரு சபாவில நம்ம லட்சுமிக்கு பாராட்டு. நடிகை லட்சுமி தான். நான் போய் 4 வார்த்தை பேசணுவேன். அங்கேயா நான் தான் வைஸ் பிரசிடென்ட். உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு சினிமா உலகத்துக்கு நடிகை லட்சுமி அறிமுகப்படுத்தினதே நான் தான். அடிச்சு சொன்னனே 4 வார்த்தை டைரக்டர் கிட்ட. இல்லன்னா திக்கற்ற பார்வதி ஏது நமக்கு. இப்பொழுது கடைசியாக, ஆமா நன்றி நவிதல் நவல்கிறேன். இப்பொழுது மைக் செட் எம்ஆர் பிரதேசத்துக்கும், இந்த பர்னிச்சர் செட் எஃப்ஆர் பிரதேசத்துக்கும், இந்த ஜமக்காலம் பிரதேசம் ஜமக்காலம் ஜேஆர் பிரதேசத்துக்கும் மற்றும் கூடப்பிரமாதம் பிரதேசத்துக்கும் ரொம்ப பிரமாதம் வணக்கம். மறக்கவே மாட்டேன். வருகிறேன். எப்படியா பசங்களா? என்னடா என்ன சொன்ன? தேவடியா பசங்களான்னு சொன்னேன். டிரைவர், காரை ரிவர்ஸ்ல எடு. என்ன எம்ஆர்பி பையன் ராத்திரி நல்லா தூங்கினானா? இல்ல டாக்டர், பேசிட்டே இருந்தா. பள்ளிதான் மனசிட்டே இருந்திருப்பான். நல்ல சுரங்கப்பாதை மாதிரி ஒரு வீடு வச்சிருக்கேன். பையன் இன்னும் படுத்தே இருக்கானே. ஏண்டா உனக்கு வீண் மம்பெல்லாம் ஒண்ணும் தெரியாம மாதிரி படுத்திருக்கா பாத்தியா? போக்கிரி பையன். எங்க தொட்டாலும் அண்ணா இப்படிப்பா தொடாம எனக்கு வைத்தியம் பண்ண தெரியாது. டாக்டர், எனக்கு எப்ப குணமாகும்? சூரிய தெரியுமா உனக்கு? யாரவ? நான் தான் பாது ராசிக்கு பேர் போனவ. ராசி சில்க் நினைச்சிட்டியா? கைராசி சொல்ல. எம்ஆர்பி சாரின் சாரி 2 வச்சிருக்கேன். சீப்பாத்திரம் வாங்கிக்கிறியா? 4 வந்தது, அதுல 2 ரவிச்சந்திரன் வாங்கிட்டான். ஷீலாத்தான் இன்னும் 2 வச்சிருக்கேன்.
டாக்டர் உனக்கு லுங்கி போதுண்டா, படுத்து போராட்டத்துக்கு புடவை எதுக்கு? என்ன சீக்கிரமா குணப்படுத்துங்க. சீக்கிரமா போடணும் பிரியப்படுறவன் முதலடி விழுந்த உடனே வந்திருக்கணும். நின்னு நிதானமா வாங்கிட்டு வந்திருக்க, அப்புறம் என்ன அவசரம்? என்ன அடிச்சு போட்டவங்க அவங்க எல்லார் தலையும் சீவனம். இன்னைக்கு தேதி 4, 19 தேதி வரைக்கும் நீ அவங்களை ஏதாவது பண்ணணும்னா சொப்பனத்துலதான் பண்ண முடியும். 15 நாளைக்கு மூச்சை பிடிச்சிட்டு பேசாம படு. என்னப்பா பிரசன்னா, சூரத்தேங்காய் மாதிரி இப்படி போட்டு உடைச்சிருக்கானுங்களே, இப்படி என்ன வார்த்தை சொல்லி உசுப்புறாங்களே? கெட்ட வார்த்தையா? எம்ஆர்பி கொண்டு போய் வண்டி வச்சுட்டு வா. இப்ப சொல்லு, என்ன சொன்ன? செவிலியா பசங்களான்னு சொன்னேன். இது சொன்னதுக்கு அப்புறமும் உயிரோடு இருக்க. யூ ஆர் வெரி லக்கி. பிரசன்னா உயிருக்கு ஒண்ணு ஆபத்து இல்லையே டாக்டர்? என்ன மீறி எந்த காரியமும் நடந்துடாது தெரியுமோ? அந்த பய சொன்ன வார்த்தையை கேட்டியா? 4 தலையை சீவு போட்டுற போறான். அதை வச்சுட்டு என்ன பண்றது? ஆளுக்கு 2 தலையா ப்ரிசர்வ் பண்ணிக்கிறதா? அது என்ன 100வது நாள் கேடையுமா? அதான் டாக்டர் கவலையா இருக்கு. பேசாம நமக்கே வம்புன்னு போலீஸ் போன் பண்ணிடலாமான்னு கேட்கறதுக்கு தான் வந்தேன். ஒரு 15 நாளைக்கு அந்த பையன் உங்க வீட்லயே இருக்கட்டும். ஓட்டான் பையனுக்கு நல்ல தெம்பு வர்ற மாதிரி நிறைய சோத்த போடு, அப்புறம் நீ கையை கழுவிடு. ஆமா அனாதையா? வாலிப முறுக்கு, வயசு கோளாறு, வன்முறையை நம்புற காலம் இது. நம்ம தான் திருத்தணும். அது சரி, இருக்கு நானா கிடைச்சேன். தேடி போயா திருத்த போறான்? வலுவுல வந்திருக்கான், வலுவு இல்லாம நம்ம தான் திருத்தோம். குட் மார்னிங் டீச்சர். என்ன? பாட்டு கிளாஸ்க்கு தான் வந்தேன். அது எனக்கு தெரியும். அங்க என்ன எட்டி பாக்குற? அவர் பேர் என்னன்னு எட்டி பார்த்தா தெரியுமா? பிரசன்னா. பிரசன்னாவா? ஏன் பெங்களூரா? ஏன் அப்பனும் பிள்ளைங்க கிராமத்துல வந்து என் உயிரை வாங்குறீங்க? தூரத்து உறவுன்னா கிட்ட வந்து இவ்வளவு டபுள் தரணுமா? அப்பா ஏண்டா மோனே? அப்பா அதான்பா அந்த லம்பா கட்டடம் எல்ஐசின்னு சொன்னாங்களா? அது எப்படிப்பா கட்டினாங்க? ஆரம் போட்டு கட்டினாங்களா? முதல்ல படுக்க வச்சு கட்டிட்டு அப்புறம் நிறுத்தி வச்சாங்க. சுத்த வாதார் பாம்பு இருக்கும் பையன். படுகாலி பையங்க, எப்ப பார்த்தாலும் விஷமம் பண்ணிக்கிட்டே இருப்பான். இப்படித்தான் ஊர்ல ஒரு நாளைக்கு ஊதுவத்தி ஸ்டாண்ட முழுங்கிட்டான். ஊதுவத்தி ஸ்டாண்ட முழுகிட்டான அப்புறம் எப்படி அதை வெளில எடுத்தீங்க? நல்ல வேலைங்க. என்னையா நல்ல வேலைங்கிற? ஊதுவத்தி ஸ்டாண்ட வயிற்றுக்குள்ள சுமக்கிறான். அது ஒண்ணும் செய்யாதுங்க. நம்ம வீட்டுல வாழைப்பழம் தானே ஊதுவத்தி ஸ்டாண்டு. வெத்தலை எடுக்கிற? சாப்பிட்டு வெத்தலை போட்டு உடனே தூக்கிடுவியா? கொன்னுடுவேன். எனக்கு பொழுது போகாது. 2 பேரும் உட்காந்து ஒரு சீட்டாட்டம் விளையாடலாமா? வாண்டாம். ஏன்? ஒரே ஒரு தடவை விளையாண்ட அழுத்து போச்சு. சரி தாயக்கட்டம் விளையாடலாமா? வாண்டாம். ஏன்? ஒரே ஒரு தடவை விளையாண்ட அழுத்து போச்சு. அட்லீஸ்ட் பல்லாங்குழியான்னு விளையாடினாயா? வாண்டாம். ஏன்? ஒரே ஒரு தடவை விளையாண்ட அழுத்து போச்சு. இவன் என்ன உனக்கு ஒரே பையனா? ஆமா. ஏன்? ஒரே ஒரு தடவை விளையாண்ட ஆமா, கிராமத்துல இருந்து வரீங்களே, உங்களுக்கு இந்த பேய் பிசாசு இதெல்லாம் பயமே கிடையாதா? எங்களுக்கு அதெல்லாம் கிடையாதுங்க. ஏன்னா எல்லாம் பழகி போச்சு இல்ல. ஆமா, உங்களுக்கு பேய் பிசாசுன்னா நம்பிக்கையே கிடையாதா? எனக்கு அதை பத்தி ஜாஸ்தி தெரியாதியா. ஏன்? நான் செத்து போய் ஒரு 5 வருஷம் ஆச்சு. எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க, நீங்க மட்டும் கண்ணீர் விடுறீங்க. என்ன விஷயம்? ஒண்ணுமில்லப்பா. நான் தெரிஞ்சுக்கிறேன் சார். நாடகத்தை பாருமா. இதை தெரிஞ்சுக்கலனா அது ரசிக்காது சார். என்ன பார்க்க வந்தியா? நாடகத்தை பார்க்க வந்தியா? கீப் குவைட். டிராமா எப்படி சார் இருந்தது? நல்லா இருந்தது இல்ல? ஏன் அழுதீங்க? இப்போ சொல்லுங்க சார். ஹலோ மிஸ்டர் மகேந்திரன், டிராமா எப்படி இருந்தது? செக்ரட்டரிமா, நீங்க வந்ததுக்கு அப்புறம் இதுதான் பெஸ்ட் டிராமா. திருப்தி தானே?
என்னப்பா என்னாச்சு? டயர் பஞ்சர் ஏதோ மாத்திரம் சார். என்ன சார், டயர் பஞ்சர் ஆயிடுச்சா? பின்ன காரணத்தை சொல்லாம போனா எப்படி? அதான் டயருக்கே பொறுக்கல. என்னுடைய வேலைதான். டயர் கடையில நான் தான் ஆணிய வச்சேன். இப்ப சொல்லுங்க சார், ஏன் சார் அழுதிங்க? நீங்க சொல்லலனா இந்த டயர் வெடிச்ச மாதிரி என் தலையை வெடிச்சிடும் சார். அப்பா சிரிச்சிட்டீங்க. சொல்லுங்க சார். டிரைவர், டயரை மாத்தி வண்டி எடுத்துட்டு வாப்பா. வாங்க சார், பேசிட்டே போலாம். சொல்லுங்க சார். சொல்றேம்மா, என் மகனை நினைச்சுக்கிட்டேன், அழுதுட்டேன். ஏன் சார், உங்க மகன் இறந்துட்டாரா? இல்லம்மா, வீட்டை விட்டே ஓடிட்டான். படிக்கலன்னு அடிச்சிட்டீங்களா? காதலுக்கு குறுக்கணுங்களா? அவன் கொள்கைக்கு குறுக்கணும்மா. அப்படின்னா அவன் பெரிய பிடிவாதக்காரன். பிடிவாதங்கிறது கொள்கை இல்ல சார், பேட் ஹாபிட். உனக்கு கூட அந்த கெட்ட குணம் இருக்கு. அவன் சுலபத்துல உணர்ச்சி வசப்படக்கூடியவன். தப்பில்ல சார். அது இல்லம்மா, சுத்தி இருக்கிற விஷயங்கள்ல தன்னை அனாவசியமா ஈடுபடுத்திக்குவான். நமக்கே வம்புன்னு ஒதுங்கி இருக்க மாட்டான். உதாரணமா சொல்றேனே, அவன் காலேஜ்ல ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது. ஃபங்க்ஷன் முடிஞ்ச பிறகு பாடினது ஜனகணமன, ஜாலிலோ ஜிம்கான. தவறுகளே நடக்காத ஒரு சமூகம் அவனுடைய கனவா இருக்கலாம். ஆனா தடி எடுத்தவன் எல்லாம் தண்டல்காரனாக முடியாது. பிரச்சனைகளை தீர்க்க வன்முறைதான் ஒரே வழி நம்பி அதுல ஈடுபட ஆரம்பிச்சான். அரிசி விலை ஏறி போச்சுன்னா அதுக்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியது அரசாங்கம். இவன் என்ன செஞ்சா தெரியுமா? என்னடா, என்ன செஞ்சுட்டு ஓடி வர்ற? அரிசி விலையெல்லாம் கட்டுக்கடங்காம ஏறிக்கிட்டே இருக்கு. அதுக்காக வெளியூர்ல இருந்து வர லாரியை தடுத்து நிறுத்தி அதுல வந்து அரிசி எல்லாத்தையும் நாங்களே ஏழைங்களுக்கு விநியோகம் பண்ணிட்டோம். ஓஹோ, போலீஸ் வரல? அதுக்குள்ள லாரியை கொளுத்திட்டு நாங்க ஓடி வந்துட்டோம். You dirty scoundrel! நீங்க திட்டுறீங்க, ஆனா அந்த ஏழைங்க வாழ்த்துனாங்களே. லாரியை கொடுத்தன அரிசி விலை குறைஞ்சிருவேன். ஒவ்வொரு பணக்காரனுக்கா புத்தி வரட்டுமே. சிறுதுளி பெருவெள்ளம். ஏண்டா, பரீட்சை நேரத்துல இந்த மாதிரி வேலையெல்லாம் அவசியம் தானே? அவசியம் தானே எனக்கு தோணுது. எஸ் எஸ் ஸ்பீக்கிங். ஆமா, என் மகன் தான் இங்கதான் இருக்கிறான், ரைட் பிஃபோர் மீ. நீங்க உடனே வரலாம். நோ இன்ஸ்பெக்டர், அவன் இந்த இடத்தை விட்டு தப்பி போகாம பார்த்துக்க வேண்டியது என் பொறுப்பு. பரீட்சை நேரத்துல போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க வேண்டியது அவசியம் தானா? எனக்கு பரீட்சை இப்போ. என்னுடைய கடமைத்தான் செஞ்சென்ற திருப்தி இருந்தாலும் தாயில்லா புள்ள, என் ஒரே மகன். அவனுடைய பிரிவினால கஷ்டப்பட்டேன். 1 மாசம் ஜெயில் தண்டனைக்கு அப்புறம் அவன் விடுதலையாகி வந்தான். வீட்டுக்கு போகலாம். அன்னைக்கு உள்ள தள்ளி ரூம் கதவை மூடினீங்கல்ல, மூடின கதவு மூடினதுதான். மிஸ்டர் மகேந்திரன், லெட்ஸ் பார்ட் அஸ் ஃப்ரெண்ட்ஸ்.
உள்ள போயிட்டு வந்ததுக்கு அப்புறமாவது மாறி இருப்பேன்னு நினைச்சேன். சேம் ஓல்ட் சன், சேம் ஓல்ட் ஃபாதர். இப்ப சொல்லு, அவரை பத்தி நீ என்ன நினைக்கிற? உடம்புல குளிர் விட்டு போச்சுன்னு நல்லா தெரியுதே. இள ரத்தம், பெரிய புரட்சிக்காரன்னு தெரியுது. ஆமா, பிள்ளைய பிடிச்சு கொடுக்க துணிவு இருந்த உங்களுக்கு குத்தி வச்ச கத்திய மடக்கி வைக்க தெரியும் இல்லையா? அதுக்கு இல்ல, அவன் இந்த வீட்டை விட்டு போகும்போது இந்த ரூம் எந்த நிலையில் இருந்ததோ அதே நிலையில இன்னமும் வச்சிருக்கிறேன். அவன் நினைவுக்காக. உன்னை பத்தி எதுவுமே சொல்லலையே. பேரு ரஞ்சினி, ஊரு தெரியாது, உறவு யாரும் இல்ல, ஒரு அனாதை. வாழ்க்கையில பெரிய லட்சியம் எதுவும் கிடையாது. சாகணுங்கிற எண்ணமும் தற்போதைக்கு இல்ல. உடலை வளர்க்க கௌரவமா ஒரு வேலை பாக்குறேன். எங்க? தெரு தெருவா வேலை. கஸ்டமி கண்ணா பின்னான்னு ஓட விட வேண்டாம். சோப்பு கம்பெனில வேலை. தெரு தெருவா போய் கேன்வாஸ் பண்ணணும், ஆர்டர்ஸ் வாங்கணும். வரேன் சார். ஏமா இந்த ராத்திரில தனியாவ போறேன்? இங்கேயே தங்கிட்டு காலையில போகலாமே. கற்பனையை கண்ணா பின்னான்னு ஓட விட வேண்டாம். மன அமைதிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கலாம்னு எனக்கு தோணுது. நீங்க என்ன பண்றீங்க? உங்க பையனை தேடி கண்டுபிடிச்சு மன்னிப்பு கேளுங்க. வரேன் சார். ஹலோ. காத்த நான் தான் எடுத்து விட்டேன். உங்ககிட்ட கத்துக்கிட்டதான். சாரி, ப்ளீஸ். எப்படி நீதான் ஜெயிக்க போற? இல்ல, உங்களை நான் ஜெயிக்க வைக்கிறேன். நோ 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 நோ, நீ தப்பா விளையாடி என்னையும் ஜெயிக்க வைக்கிற. ஏன்னா வாழ்க்கையில நிறைய இழந்துட்டீங்க. இனி விளையாட்டுல கூட நீங்க இழக்க கூடாது. ஆமா, வேலைக்கு போக வேண்டாமா? ஆமா, நாள் பூரா சுத்துன எத்தனை சோப்பு விற்பேன்? 1 டசன், 2 டசன், 1 gross, 10 gross, மேக்சிமம் 50 gross விற்பியா? அத்தனை நான் வாங்கிக்கிறேன். தேங்க்யூ. அஞ்சலி, யாருமே இல்லாத அனாதைன்னு சொன்னியே, இந்த வீட்டுல நீ தங்குற என்ன? தப்புன்னு இல்ல, ஆனா ப்ளீஸ், என் மகன் இருந்த இடத்துல உன்னை வச்சு பார்க்க ஆசைப்படுறம்மா. தனிமை என்ன ரொம்ப கொல்லுதுமா. தனிமையா? ஒரு புதிர் சொல்றேன், அதுக்கு விட கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுங்க. தனிமை தன்னால பறந்து போயிடும். புதுரா என்னது? என்னுடைய அப்பா யாருக்கு மாமனாரோ அவருடைய மருமகளுக்கு அப்பா என் மகனுக்கு மாமனார். இவ்வளவு வேகமா சொன்னா எப்படி? வெள்ள சொல்லு. என்னுடைய அப்பா யாருக்கு மாமனாரோ அவருடைய மருமகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம். என்னுடைய அப்பா யாருக்கு மாமனாரோ அவருடைய மருமகளுக்கு அப்பா என் மகனுக்கு மாமனார். போச்சுடா. அப்போ அவங்களுக்கும் எனக்கும் என்ன உறவு? கணக்குடுங்க. என்னுடைய அப்பா யாருக்கு மாமனாரோ அவருடைய அப்பா அவருடைய மகளுடைய அப்பா. கொஞ்சம் கொஞ்சம். என்னுடைய அப்பா யாருக்கு மாமனாரோ அவருடைய மகளுடைய அப்பா. கொஞ்சம் கொஞ்சம். ராகத்தின் பெயர் எனக்கு தெரிச்சோடிவிட்ட என் வாழ்க்கையில இசை உணர்வு என்னை கச்சேரி மேடையோடு இணைச்சது. உடன்பிறப்புகளே இல்லாத என் இதய துடிப்பு பிரசன்னா மேல பாசத்தை வளர்க்க ஆரம்பிச்சது.
சொல்லிக்காம பொறுப்பாச்சா? எனக்கு பொறுமை இல்லை, அதான் புறப்பட்டேன். அவங்கள பழி வாங்கி ஏற்றிடணும். தாராளமா போலாம். ஆனா ஒண்ணு, உள்ளத்துல இருக்கிற அளவுக்கு உடல்ல வலு இருக்கா? ஏன் இல்ல? நிரூபிச்சு காட்டு, அப்ப போலாம். எப்படி 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 நிரூபிக்கிறது? கேவலம் ஒரு பொம்பளை ஜெயிக்க முடியலையே, நீ போய் 4 பேர் தலையை சீவ போறியா? இனிமே சொல்லிக்காமலும் போக மாட்டேன், உங்களை ஜெயிக்காமலும் போக மாட்டேன். சாப்பாடு ரெடியா இருக்கு. என்னுடைய அப்பா அவர் ஏன்னு வச்சு பாப்போமே. சரியே. யாருக்கு மாமனாரோ அவர் சி, அவருடைய மருமகனின் அப்பா மருமகன் சி, அவ அப்பன் டி, என் மகனுக்கு ஜி, மாமனார்னா எஸ், அவருக்கும் ஜி, எனக்கும் ஹெச். என்ன வேணும்? என்ன வேணும்? ஏக்கும் எச்சுக்கும் என்ன வேணும்? என்ன வேணும்? அட போப்பா. விஸ்கி வேணும். குட் ஈவினிங். குட் ஈவினிங். குட் ஈவினிங் மிஸ்டர் நாயுடு. ஹாய். ஹலோ ஹலோ. ஆமா ஜெயமங்கலம், நீ வந்தாதாமா கமிட்டி மீட்டிங்கே களை கட்டுது. அது ஏமா உன் பேரு ஜெயமங்கலம்? வயசு குறைச்சு காட்டவா? கல்யாணமே வேண்டான்னு திமிரா இருந்த காலத்துல வெறும் மங்கலம். இப்ப கல்யாண ஆசை வந்த உடனே ஜெயமங்கலமா? மிஸ்டர் மகேந்திரன், நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்க, நான் ஜெயா விட்டுடுறேன். வெறும் மங்களமா நிக்கிறேன். குட் ஜோக், நல்ல ஹாஸ்யம். இது ஹாஸ்யம் இல்ல டார்லிங், ரொம்ப நாளா ஆசை. சபா கமிட்டி மீட்டிங் ஆரம்பிக்கலாமா? ஓ எஸ். அதுக்கு முந்தி ஒரு லேடி மெம்பரை வச்சுக்கிட்டு நம்ம குடிக்கிறது. செக்ரட்டரி அம்மா மன்னிக்கணும். பரவாயில்ல பரவாயில்ல, என் விஸ்கி நேரம் 10 மணிக்கு தான். நாட் நோ. உண்டா பழக்கம்? ஆனா மத்தவங்க முன்னால இல்ல. எண்ணங்கள் ஓடுற அளவுக்கு நாட்கள் ஓடுறது இல்ல பிரச்சனை. என்ன அதையே பார்த்துட்டு இருக்க? எனக்கு இந்த கேலண்டர் தவிர வேற எதுவுமே கண்ணுல பட மாட்டேன். அப்படியா? இந்த அழகான சிலை கூடவா? அழகா இது பல்கர் எக்ஸிபிஷன். பணக்காரங்களோட ஆபாச ரசனைக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. பணக்காரங்கனாலே உனக்கு வெறுப்பு? சிலைகள்னால வெறுப்பு தான். இதுக்கு கூடவா துணி பஞ்சம்? இனிமே இந்த அம்மாவுக்கு இதுதான் சாரி. சாரி வள்ளல் மாதிரி நீ சாரி வள்ளலா? ஒரு வாரமா ஒரு பக்கமா எனக்கு தலைய வலிக்கிறது. அதுக்கு என்ன மாத்திரை சாப்பிடலாம்? மாத்திரை இருக்கு. 15 மினிட்ஸ் நாதஸ்வரம் கேளு. தர்பார் ராகம், தலைவலி தன்னால போயிடும். என்னப்பா இப்போ உனக்கு சிரிப்பா தான் இருக்கும். நீ வேணா பாரு, 1985ல நான் சொல்றபடியா தான் நடக்க போறது. சகல விதமான வியாதிகளுக்கும் இசையினாலேயே வைத்தியம், இசையினாலேயே ஆபரேஷன். தைராய்டுக்கு தோடி ராகம், கேன்சருக்கு கல்யாணி, அல்சருக்கு அகான. ஏன் டாக்டர், ஒருவேளை ராகத்தை மாத்தி படிச்சா? ஐயோ, இனிமையான ராகத்தின் பேர் எனக்கு. ஆனா என் வாழ்க்கையில இனிமையும் இல்ல, அர்த்தமும் இல்ல. ஏதோ விளையாட்டா போயிட்டு இருக்கு. தினம் இதே வழியில தான் என் பயணம். பயணத்தின் முடிவுதான் எனக்கு புரியல. சார் சார், என்னுடைய அப்பா யாருக்கு மாமனாரோ அவர் மருமகனுடைய அப்பா
யார் அந்த முட்டா பையன்? ஊழல் பூல பிரகாஷ். இவ்வளவு பெரிய குடிகாரனா இருந்துகிட்டு என்ன எப்படி இந்த வீட்லயே தங்க சொன்னீங்க? யார வேணுமானாலும் நம்பலாம், ஒரு குடிகாரனை மட்டும் நம்பவே முடியாது. இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க குடிக்கிறது இல்லைங்கிற முடிவெடுங்க. நீங்க தங்கலாமா வேண்டாமாங்கிற முடிவை அப்புறமா நான் எடுக்கிறேன். இதுக்கு மேல என்கிட்ட ஸ்டார்ட் கிடையாது. இப்போ முடிவு என்ன? நான் யாரு என்னன்னு கூட தெரிஞ்சுக்காம எதுக்கா என் மேல இவ்வளவு அன்பு காட்டுங்க? ஆத்திரப்படுறதுக்கு வேணா காரணம் சொல்லலாம், அன்பு காட்ட காரணம் சொல்ல முடியுமா? வேண்டாத தொல்லைய விலை கொடுத்து வாங்கியிருக்கீங்க. இல்ல, தெருவில இருந்து பொறுக்கி எடுத்திருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருந்து ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். என்ன பிரச்சனை? ஆளையே காணும். தலைமுறை வாய்ட்டியா இல்ல எங்களெல்லாம் தலைமொழிட்டியா? வேறப்பா அது நல்ல பசங்கள இடமா தெரியுது. காதலா இல்ல வெறும் கம்பெனியா? டேய், உங்களுக்கு என்ன பத்தி தெரியும்? நிர்வாணமா என் முன்னாடி வந்து நின்னா கூட girls, they cannot interest me. கதை விடுறான் 4 செவத்துக்குள்ள மடக்கி வச்சுட்டா தம்மா. Shut up. எங்க அப்பனாலேயே நான் அடக்கி வைக்க முடியல, இவங்க மாத்திரம். அப்ப பழைய பிரசன்னா தான் ப்ரூவ் பண்ணடா. இந்த நிமிஷமே எங்க கூட வா. பின்ன என்னடா பொம்பளை பின்னாடி சுத்திட்டு? ஓகே, இப்பவே உங்க கூட வரேன். கார்மெல் தொழிலாளர்கள் நிலைமை அவ்வளவு மோசமாயிடுச்சு. இந்த டீக்கு கூட வழி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுக்கு சீக்கிரமே ஒரு முடிவு கட்டியாரணும் பிரசன்னா. 1 மாசம் டைம் கொடுப்போம். அந்த முதலாளி சரிப்பட்டு வரானான்னு பார்ப்போம். எதுக்குப்பா 1 மாசம்? அது இங்கதான் பாயம். நல்லா பிளான் பண்ணுவோம். நீ இல்லாம எந்த முடிவுமே எடுக்க முடியல பிரசன்னா. அடுத்து கொலுவுன்னாடே கோதண்டபாணி, ராகம் பைரவி. நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். எங்கப்பா போற? நல்லது செஞ்ச உங்களுக்கு ஒரு வார்த்தை நன்றி கூட சொல்லாம வந்துட்டேன். உடனே வந்துடுறேன். எம்ஆர்பி எங்க? என்னையே கேக்குற? எங்கூட போனவங்கள வரல?
என்னங்க இப்படி மழையிலே உட்கார்ந்துருக்கீங்க? இங்கே இருங்க, வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனியே. சரி வாங்க போலாம். ஆமா மறந்துருப்பேன்னு நினைச்சேன். ஆமாமா, சத்தியத்தை கூட மறந்துடலாம், சவாலை மறக்கவே கூடாது. ஆட்கள் எவ்வளவு வேகமா ஓடுது பாத்தியா? பெண்தானே விட்டு கொடுக்க முயற்சி பண்ற, தேவையில்லை. You can beat me. அப்போ நீ போகத்தான் வேணும் இல்லையா? உடல்ல தான் பலம் வந்தாச்சு. ஆனா உள்ளத்துல இருந்த பலம் போயிடுச்சு. அப்ப நான் போய்தான் ஆகணுமா? ஜெயிச்சவங்க தான் முடிவெடுக்கணும். இங்க தங்குறதுன்னு முடிவெடுத்தா என் இஷ்டப்படிதான் இருப்பேன். என் சுதந்திரத்துக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் இருக்கக்கூடாது. அதே சமயம் இங்க விருந்தாளியாவே இருக்கவும் நான் விரும்புறேன். இங்க தங்கறதுக்கும் சாப்பிடறதுக்கும் நான் பணம் கொடுத்துருவேன். அதை நீங்க மறுக்காம வாங்கிக்கணும். எப்ப காஃபி 40 பைசா. பாறை மனத்தில் எங்கோ பசுமை படரத் தொடங்கியது. அதன் ஆரம்பமும் இந்த தாளம்